டிவி பார்க்குறோம், ஃபோனில் அநேக வாட்ஸ்அப்பில் அநேக காரியங்களை ஷேர் பண்ணுறோம், இப்போ யூடியூப்பை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம வீடுகளுக்குள்ளே இந்த பிசாசின் தந்திரங்கள், பாவம் என்கிற இந்த ரூபம் நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போதே, நம்ம முகத்தை பார்க்கும்போதே சில இடத்துல நாமளே நம்ம ரூபத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய சுய ரூபத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த பாவம் மனுஷனை பாதாளத்திற்கு கொண்டு போக வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுதலை, ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு. ஆனா இந்த பாவத்திற்கு மட்டும் ஒரு பெரிய சம்பளத்தை கொடுக்கிறாரு. என்ன சம்பளம்னா அதுதான் மரணம். இந்த பாவத்தை குறித்து இந்த வேதம் சொல்கிறது, துணிகர பாவம், துணிகரமா பாவம் செய்கிற ஜனத்தை கர்த்தர் ஒரு நாள் மன்னிக்க மாட்டாரு. நம்ம எல்லாருமே துணிகரமா மாசத்துக்கு ஒரு நாள் பாவம் செய்கிறோம். எல்லா பாவத்தையும் கூட கர்த்தர் மன்னிப்பாரு. ஆனா இந்த துணிகரமாய் மாசம் மாசம் கம்யூனியன் என்கிற பெயர்ல, திருவிருந்து என்கிற பெயர்ல மாதம் மாதம் துணிகரமா எடுக்கிற இந்த பாவத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார், ஒருவன் தன் பாவத்தை மறைத்தால்